Hello viewers, welcome to my channel. Comprehensive view about the Hindu editorial தமிழில் 8-10-2020. இன்று நாம புதிய ஃப்ரேசல் வேர்பையும் இடியம்ஸையும் ரொம்ப டிஃபிகல்ட்டான வார்த்தைகளையும் நம்ம கற்றுக்க போகிறோம். இது போன்ற ஃப்ரேஸ் இடியம்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டான வார்த்தையெல்லாம் ஹிந்து பேப்பரில் எடிட்டோரியல் பேஜில் வர நியூஸில் வந்து பயன்படுத்துவாங்க. அதை நம்ம இப்போ பார்ப்போம். The hole in the middle, மையத்தில் கருந்துளைகள், இதுதான் இந்த ஆர்டிகலுடைய தலைப்பு. The Physics Nobel celebrates both theoretical work and observational studies. This year's Nobel Prize in Physics awards studies that establish the existence of black holes. இந்த பேராகிராஃபில் முக்கியமான வார்த்தைகள் ஃப்ரேஸ்ன்னு பார்த்தோம்னா, முதலாவது செலப்ரேட், எல்லாருக்கும் தெரிந்தது தான். இது வேர்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய பொருள் கொண்டாடு. தியரட்டிக்கல் ஒர்க் அப்படின்னா இட்ஸ் அ ஃப்ரேஸ். அதனுடைய மீனிங் ரைட்டிங் அபவுட் அன் ஐடியா ஆர் ஃபேக்ட், ஒரு ஐடியாவை பற்றி எழுதுகிறாங்க இல்லையா, அதான் தியரட்டிக்கல் ஒர்க். அப்சர்வேஷனல் ஸ்டடீஸ்னால் ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், தெர் ஆர் வெரைட்டி ஆர் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டடீஸ். ஒன் ஆஃப் த ஸ்டடீஸ் இஸ் அப்சர்வேஷனல் ஸ்டடீஸ். ஒரு விலங்கையோ அல்லது மனிதனையோ அல்லது பொருட்களையோ அப்சர்வ் பண்ணி அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணி ஸ்டடி பண்ணுறாங்க இல்லையா, அதான் அப்சர்வேஷனல் ஸ்டடீஸ். இந்த ஆர்டிக்கலில் அப்சர்வேஷனல் ஸ்டடி எதை பற்றினா விண்வெளியை பற்றி அப்சர்வேஷனல் ஸ்டடி. எஸ்டாப்ளிஷ், அதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா நிறுவுதல். இங்கே வந்து அதை வார்த்தையாக வேர்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஐந்தாவதாக நம்ம கற்றுக்கக்கூடிய வார்த்தை வந்து எக்ஸிஸ்டன்ஸ். எக்ஸிஸ்டன்ஸ்னால் அதனுடைய பொருள் தமிழ் என்னன்னு பார்த்தோம்னா இருத்தல். ஸோ இந்த 5 வார்த்தைகளையும் நம்ம புதுசாக இந்த பேராகிராஃப்லேருந்து நம்ம கற்றுக்குறோம். It celebrates theoretical work as much as it does dedicated observation. Andrea Ghez is only its 4th woman recipient. Roger Penrose, now at Oxford, who gets half the prize, ingeniously used mathematics in the 1960s to theorize under what conditions black hole must form. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சென்டென்ஸ் தான் இந்த பேராகிராஃபில் கொடுத்து வச்சுருக்காங்க. இதை நான் உங்களுக்கு எளிமையாக விளக்குறேன். இதில் நம்ம வந்து கற்றுக்கக்கூடிய இடியம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, முதலாவதாக as much as, இதனுடைய பொருள் என்னன்னு வந்து பார்த்தோம்னா எவ்வளவுக்கு எவ்வளவோ. இந்த இடியம்ஸை எந்த சூழ்நிலையில் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இட் இஸ் யூஸ்டு டு சே சம்திங் இஸ் டிஃபிகல்ட். எதெல்லாம் கஷ்டமாக இருக்கோ அந்த சூழலில் இந்த இடியம்ஸை நம்ம பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். யூ ஸ்டடி ஆஸ் மச் அஸ் யூ கேன். உன்னால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படி, அதுக்கு மேல்ட்டு படிக்காத. உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அதுபோல் சூழலில் வந்து நம்ம இந்த இடியம்ஸை பயன்படுத்தலாம், ஆஸ் மச் அஸ் அப்படின்னு. ரெண்டாவது டெடிகேட். டெடிகேட்ஸ் மீன்ஸ் வேர்பு. இங்கே வேர்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய பொருள் அர்ப்பணி. மூன்றாவது வந்து ரிசிபியன்ட். ரிசிபியன்ட்னா பெறுபவர், ஒரு பொருளை பெறுபவர், நோபல் பரிசை பெறுபவர், அதான் பொருள். கெட் அப்படின்னா கெட்க்கு நிறைய மீனிங் இருக்குது. டிக்ஷனரியில் பார்த்தோம்னா கெட் அப்படின்ற வேர்புக்கு மட்டும் நிறைய மீனிங் இருக்குது. இங்கே வந்து எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தியிருக்காங்கன்னா பெறுதல், அந்த அர்த்தத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய வார்த்தை இன்ஜீனியஸ்லி. இது வந்து அட்வர்பு. இன்ஜீனியஸ் அப்படின்னா ஹானஸ்ட், இன்ஜீனியஸ்லி அப்படின்னா ஹானஸ்ட்லி, அதான் அதனுடைய பொருள். தியரைஸ், இது வந்து வேர்பு, டெக்னிக்கல் வேர்டு. தியரைஸ்னால் டு சஜஸ்ட் ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ் டு எக்ஸ்பிளைன். தமிழில் கொலைக்கலாக சொன்னோம்னா ஒரு தியரியை எழுதுகிறாங்க இல்லையா, அதான். அடுத்து அண்டர் வாட் கண்டிஷன்ஸ், இது வந்து காமனாக ஃப்ரேஸு. இட்ஸ் பீயிங் யூஸ்ட் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வென் எவர் இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன். இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா எந்த நிலையில், எந்த சூழலில் இது மாதிரி நடக்குது அப்படின்றீங்களா, அதுதான் அதனுடைய பொருள். அண்டர் வாட் கண்டிஷன்ஸ், எந்த நிலையில். This was a time when the reality of black holes as a solution to Albert Einstein's field equation of general theory of relativity was not accepted by many prominent physicists. நம்ம இந்த பேராகிராஃபில் இருக்கிற கருத்துக்களை புரிஞ்சுக்கிறத விட அதில் இருக்கிற கடினமான வார்த்தைகளை நம்ம புரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு வந்து as solution. As solution, it's a phrase.
இதனுடைய பொருள் தமிழில் என்னன்னு பார்த்தோம்னா பதிலாக, அதற்கு பதிலாக. ரெண்டாவது ஐன்ஸ்டீன்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீன்ஸ் பக்கத்தில் அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் வந்திருக்கு. இது என்னன்னா இட் டினோட்ஸ் த பொசசிவ் கேஸ். உடைய, இவர்களுடைய அப்படின்னா ஐன்ஸ்டீன்ஸ் உடைய, ஐன்ஸ்டீன் உடைய, அது மாதிரியான அர்த்தத்தில் வந்து இதை பயன்படுத்தலாம். மூன்றாவதாக நம்ம கற்றுக்க போகிறது ஃபீல்டு ஈக்குவேஷன். ஃபீல்டு ஈக்குவேஷன் இட்ஸ் அ டெக்னிக்கல் டேர்ம் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஆர் அஸ்ட்ரானமி. அஸ்ட்ரானமி படிக்கிறவங்களாம் அந்த கான்செப்டை படிப்பாங்க. அது என்ன கான்செப்ட்னா ஈக்குவேஷன் தட் டிட்டர்மின்ஸ் த டைனாமிக்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபீல்ட், ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஃபீல்டு. இது நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்க வேணாம், இது டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தான் இது முக்கியம். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ப்ராமினென்ட். ப்ராமினென்ட்னா ரொம்ப பிரபலமான, பிரசித்தி பெற்ற. ப்ராமினென்ட்னா பிரசித்தி பெற்ற. இங்கே வந்து இந்த வார்த்தையை வந்து அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இறுதியாக நம்ம இந்த பேராகிராஃபில் இருந்து கற்றுக்க போகிற வேர்ப் என்னன்னா, வார்த்தை என்னென்னா ஃபிசிசிஸ்ட். ஃபிசிசிஸ்ட்னா இயற்பியலாளர். ஃபிசிஷியன் அப்படின்னா வந்து மருத்துவர், டாக்டர். ஆனால் ஃபிசிசிஸ்ட் அப்படின்னா இயற்பியலாளர். யாரெல்லாம் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களோ, ஒரு முனைவர் பட்டம், டாக்டரேட் பட்டம் வாங்கிட்டு அதில் யார் யாரெல்லாம் மேற்கொண்டு ரிசர்ச் செஞ்சிட்ருக்காங்களோ அவங்கள வந்து ஃபிசிசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. Within a couple of months after Einstein proposed his general theory of relativity in 1950, Carl Schwarzschild published a solution to the field equation that exhibited singularity or points where physical quantities infinitely grew or vanished. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சென்டென்சஸ் இது. நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற அந்த கடினமான வார்த்தைகளுடைய பொருளை நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வித்தின் எ கப்புள் ஆஃப் மந்த்ஸ். இட்ஸ் அ காமன் ஃப்ரேஸ். ஆங்கிலத்தில் பொதுவாக அடிக்கடி பயன்படுத்துவாங்க. இதனுடைய பொருள் என்னென்னு பார்த்தோம்னா 2 மாதங்களுக்குள். அடுத்தது ப்ரப்போஸ். ப்ரப்போஸ்னால் இங்கே எந்த மீனிங்கில் பயன்படுத்தியிருக்காங்கன்னா ஒரு கருத்தை முன்வைப்பது, ஒரு ஐடியாவை முன்வைப்பது, அதனுடைய அர்த்தத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. ப்ரப்போஸ் மீன்ஸ் முன்வை. மூன்றாவதாக பப்ளிஷ். இது எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான். அதனுடைய பொருள் வெளியீடு. இதை இங்கே வந்து வேர்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நாலாவது எக்ஸிபிட். இதுவும் வந்து வேர்பு தான். இதனுடைய பொருள் என்ன பண்ணுங்கன்னா என்னன்னு பார்த்தோம்னா வெளிப்படுத்து. எக்ஸிபிட் யுவர் டேலண்ட்ஸ். ஹி எக்ஸிபிட்டட் இஸ் டேலண்ட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிபடி அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. எக்ஸிபிட் அப்படின்னா தமிழில் அதனுடைய பொருள் வெளிப்படுத்துதல். அடுத்தது சிங்குலாரிட்டி. இட்ஸ் அ டெக்னிக்கல் வேர்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் அஸ்ட்ரானமி. அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அ பாயிண்ட் அட் விச் அ ஃபங்க்ஷன் டேக்ஸ் அன் இன்ஃபினிட் வேல்யூ. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை க்ரோ. இதனுடைய பொருள் வளர். ஆனால் எங்கள் அஸ்ட்ரானமிக்கல் ஃபீல்டில் எந்த அர்த்தத்தில் பயன்படுத்திருக்காங்கன்னா விரிவடைகிறது. த ஸ்பேஸ் எக்ஸ்பான்ஸ் அல்லது த மேட்டர் எக்ஸ்பான்ஸ், விரிவடைதல், அந்த அர்த்தத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரோன்ற வார்த்தை க்ரூ அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஒரு இர்ரெகுலர் வேர்பு. க்ரோ, க்ரூ, க்ரோன். இந்த வார்த்தையினுடைய 3 ஃபார்மை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருந்தா தான் கிராமட்டிக்கல் எரர் இல்லாமல் நீங்கள் அதை வந்து பயன்படுத்த முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை இந்த ஃப்ரேஸில் என்னென்னு பார்த்தோம்னா வேனிஷ். வேனிஷ்னால் அதனுடைய பொருள் வந்து டிஸப்பியர், அப்படி இல்லைனா ஸ்டாப் எக்ஸிஸ்டிங், மறைந்து விடுகிறது. த ஸ்டார் வேனிஷ்ட், த ஸ்டார் டிஸப்பியர்ட், காணாமல் போயிடுச்சு, மறைந்து விட்டது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் இதனுடைய பொருள். வேனிஷ் அப்படின்னா டிஸப்பியர் அல்லது மறைந்து விடு. Today this is understood as the event horizon. Event horizon-னா it's a concept in the field of astronomy. அதனுடைய பொருள் என்னன்னு வந்து பார்த்தோம்னா the point of no return beyond which even light cannot escape the black hole's gravitational attraction. இதில் இருக்கிற நம்ம கடினமான வார்த்தைகள் பார்ப்போம். திஸ் இஸ் அண்டர்ஸ்டுட். இந்த சென்டென்ஸ் வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து ஆத்தர் வந்து பேசிவ் வாய்ஸில் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. டுடே திஸ் இஸ் அண்டர்ஸ்டுட். அண்டர்ஸ்டாண்ட், அண்டர்ஸ்டுட், அண்டர்ஸ்டுட். திஸ் இஸ் அண்டர்ஸ்டுட்னா இது இப்படி புரிந்து கொள்ளப்படுகிறது, அதான் அதனுடைய பொருள். பியாண்ட் அப்படின்னா இட்ஸ் ப்ரப்போசிஷன், ப்ரிப்போசிஷன். அதனால் அப்பால், அதற்கு அப்பால், கடந்த, அதான் அதனுடைய பொருள். மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை வந்து எஸ்கேப். எஸ்கேப்னா இது இட்ஸ் யூஸ்ட் அஸ் அ வேர்ப் இன் திஸ் பேராகிராஃப். அதனுடைய பொருள் என்னென்னா
தப்பித்துக்கொள், தப்பிக்க. While more solutions were found to Einstein's equations that suggested black holes, they all required special symmetries, and their realization under general astrophysical conditions was doubtful. While, when இது எல்லாமே ஒன்று தான். while, when, as இது எல்லாமே வந்து மாற்றி பயன்படுத்தலாம் இன்டர்சேஞ்சபிளி. ஆனால் பொருள் என்னவோ ஒன்று தான். while more solutions were found அப்படின்னா என்னென்னா அதிக விடைகள் கண்டுபிடிக்கப்பட்ட போது, அதான் அப்படி தான் நம்ம அதை வந்து பார்க்கணும். அதான் அதனுடைய பொருள். சிமெட்ரிஸ், இந்த சிமெட்ரிஸ் அப்படின்னா இது வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ஆர்டிக்கலில் நிறைய அஸ்ட்ரானமிக்கல் வேர்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிமெட்ரிஸ்னால் எக்ஸாக்ட் மேட்ச் இன் சைஸ் ஆர் குவாலிட்டி ஆஃப் பீயிங் வெரி ஸ்மால், இதுதான் அதனுடைய பொருள். அஸ்ட்ரோஃபிசிக்கல்ன்றது இட்ஸ் an adjective form. Astrophysics, it's a noun. Astrophysical, it's a branch of astrophysics. அதான் அதனுடைய பொருள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டவுட்ஃபுல் அப்படின்றது வந்து அட்ஜெக்டிவ். அதனுடைய பொருள் தமிழில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சந்தேகம் நிறைந்தது. இந்த வார்த்தைகள்லாம் நம்ம இந்த பேராகிராஃபில் இருந்து புதுசாக கற்றுக்குறோம். மீண்டும் நான் உங்களுக்காக இந்த பேராகிராஃபை படிக்கிறேன். While more solutions were found to Einstein's equations that suggested black holes, they all required special symmetries, and their realization under general astrophysical conditions was doubtful. நிறைய பேர் அந்த தியரியை வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, ஆனால் அதெல்லாம் வந்து அஸ்ட்ராஃபிசிக்கல் கண்டிஷனில் வந்து ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்தது. அதான் இதனுடைய மீனிங். Penrose, through the singularity theorems, identified the formation of trapped surfaces as the condition for the formation of black holes in a generic manner. இதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது த்ரூ இட்ஸ் அ ப்ரீபொசிஷன். அதனுடைய பொருள் வந்து பார்த்திங்கன்னா வழியாக, இதன் வழியாக, நான் இதன் வழியாக அதை கற்றுக்கிட்டேன். ஐ லேர்ன்ட் இங்கிலீஷ் த்ரூ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. த்ரூனா வழியாக. இரண்டாவது ஐடென்டிஃபைனா அதனுடைய பொருள் அடையாளம் காணுதல். மூன்றாவது நம்ம கற்றுக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபார்மேஷன். இந்த வார்த்தை வந்து ஹியர் இன் திஸ் பேராகிராஃப் இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ நவுன். இதனுடைய பொருள் வந்து உருவாக்கம். அடுத்து ட்ராப்டு சர்ஃபேஸ்னால் இட்ஸ் அ டெக்னிக்கல் டேர்ம். அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா இன்னர் ரீஜியன் ஆஃப் ஈவெண்ட் ஹாரிசன் அப்படின்றத நம்ம முன்னாடி பார்த்தோம். அதில் அந்த ஈவெண்ட் ஹாரிசனுடைய இன்னர் ரீஜியன் அதான் வந்து ட்ராப்டு சர்ஃபேஸ். இதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை வந்து பார்த்தோம்னா இன் ஏ ஜெனரிக் மேனர். இன் ஏ ஜெனரிக் அது கிடையாது, தப்பாக நான் டைப் பண்ணியிருக்கிறேன். இன் அ ஜெனரிக் மேனர் இது வந்து இட்ஸ் காமன் ஃப்ரேஸ் யூஸ்ட் வைல் டாக்கிங் இன் இங்கிலீஷ். இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா பொதுவான முறையில். In this climate came observational hints of supermassive black holes through the discovery of what were initially called quasars that were supermassive and found at the center of galaxies. In this climate, it's a common phrase used in the language of English. இதனுடைய பொருள் வந்து பார்த்தோம்னா இந்த சூழலில். இங்கே நான் தமிழில் டைப்பிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா இந்த சூழலில். இரண்டாவதா ஹிண்ட்னா இன்டைரக்ட் இண்டிகேஷன். இன்டைரக்ட் முறையில் எதனா சுட்டி காமிக்கிறது, அதுதான் வந்து ஹிண்ட். மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடியது சூப்பர் மேசிவ்ன்றது இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். இது வந்து அஸ்ட்ரானமி ஃபீல்டில் டெக்னிக்கல் டேர்ம்ஸாக இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹேவிங் எ வெரி லார்ஜ் மாஸ், எக்ஸ்ட்ரீம்லி பிக். எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோம்னா பிளாக் ஹோலே வந்து ஒரு சூப்பர் மேசிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நாலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது குவாசர். இட்ஸ் அ நவுன். குவாசர்னா சினோனிம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா செலஸ்டியல் பாடி. அதை நம்ம தமிழில் ரொம்ப லிட்ரலாக சொல்லணும்னா விண்கற்கள் அப்படி சொல்லலாம். ஐந்தாவதா குவாசர் தட் வேர் சூப்பர் மேசிவ். இந்த வார்த்தையை இந்த ஃப்ரேசஸ் நான் எதுக்கு நான் கொடுத்துருக்கேன்னா
இந்த தட் அப்படின்னா இந்த தட்னுடைய பொருள் என்ன இந்த சென்டென்ஸில் அப்படின்றதுக்காக தான் நான் கொடுத்துருக்குறேன். தட் இந்த சென்டென்ஸில் வந்து ஒரு பர்சனல் ப்ரொனவுனாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. குவாசர் தட் வேர் சூப்பர் மேசிவ். தட் அப்படின்றது இந்த சென்டென்ஸில் வந்து பர்சனல் ப்ரொனவுனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 5 வார்த்தைகள் வந்து நம்ம புதுசாக கற்றுக்குறோம். ஒன்று, இன் திஸ் கிளைமேட், இந்த சூழலில். ஹிண்ட், இன்டைரக்ட் டிரெக்ஷன். சூப்பர் மேசிவ்னா எக்ஸ்ட்ரீம்லி பிக். குவாசர்னா செலஷியல் பாடி அல்லது விண்கற்கள். குவாசர் தட் வேர் சூப்பர் மேசிவ். தட் வந்து அங்கே பர்சனல் ப்ரொனவுன். The other half of the prize is jointly awarded to Reinhard Genzel at the Max Planck Institute for Extraterrestrial Physics, Göttingen, Germany, and Professor Gase of the UCLA, US, for showing that the dense region in the center of our galaxy, the Milky Way, is indeed a black hole. இந்த பேராகிராஃபில் நிறைய காம்ப்ளிகேட்டடாக சென்டென்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. எந்த ஊர்லேருந்து எந்த ப்ரொஃபஸருக்கு நோபல் பரிசு கிடைச்சிது அதை பற்றிலாம் கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த பேராகிராஃப்லேருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய வார்த்தை டென்ஸ் ரீஜியன். டென்ஸ்னாலே வந்து அடர்த்தியான, டென்சிட்டி அப்படின்வாங்க, அடர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. டென்ஸ் ரீஜியன் அப்படின்னா ஒரு அடர்த்தியான பகுதி. மில்கி வேனா ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும், இது ஒரு பால்வழி திரள். தூய தமிழில் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா பால்வழி திரள் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டர் ஆஃப் ஆ கேலக்சினா பேரண்டத்தின் மையம். சென்டர் ஆஃப் கேலக்சி ஃப்ரேஸ் பேரண்டத்தின் மையம். இன்டீட் அப்படின்ற வார்த்தை என்னன்னு பார்த்தோம்னா அது வந்து இங்கே அட்ஜெக்டிவாக பயன்படுத்தியிருக்காங்க. இன்டீட் அப்படின்னா உண்மையாகவே. இன்டீட் ஐ கேவ் யூ அ புக். உண்மையாகவே நான் வந்து உனக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்தேன். இன்டீட் அப்படின்னா உண்மையாகவே, அதான் அதனுடைய பொருள். Towards the end of the 1960s, it was clear that the region named Sagittarius A Aster occupies the center of the Milky Way, which is about 26,000 light years away. Around this, all stars in the galaxy orbit. First, towards the end. Towards the end na இறுதியில் அல்லது இறுதியை நோக்கி, அதான் அதனுடைய பொருள். சகரித்துஸ் ஏ ஆஸ்ட்ரியர் அப்படின்னா இது வந்து டெக்னிக்கல் டேர்மு. அதனுடைய பொருள் என்னன்னு வந்து பார்த்தோம்னா லிட்ரலாக குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ். அதை தான் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு சகரித்துஸ் ஏ ஆஸ்ட்ரியர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கிறாரு. அடுத்து அபவுட். நம்ம எல்லாமே வந்து அபவுட்டை வந்து அதை பற்றி இதை பற்றி அந்த மீனிங்கில் தான் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வந்து அதை அட்வர்பாக பயன்படுத்தியிருக்காங்க. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா ஏறக்குறைய, அதான் அதனுடைய பொருள். லைட் இயர்ஸ் அப்படின்னா ஒளி ஆண்டுகள். 1 லைட் இயர், ஒரு ஒளி ஆண்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிசிக்ஸில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதான் அதனுடைய பொருள். லைட் இயர்ஸ்னால் ஒளி ஆண்டுகள். ஆர்பிட், இங்கே வந்து ஆர்பிட் அப்படின்றது வந்து வேர்பா வந்து பயன்படுத்தியிருக்காங்க. வேர்பானா சுற்றி வா, ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகுதுன்றாங்க இல்லையா, பிளானட்ஸ் ஆர்பிட் அப்படின்றாங்க இல்லையா, அதான் ஆர்பிட்னா சுற்றி வா, நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. In the 1990s, when telescopes and equipments were developed that could tackle this distance, Professor Genzel and Professor Gase set up independent groups to explore this region. Tackle அப்படின்னா சமாளிக்கிறது. இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும் இல்லையா, அதான் tackle அப்படின்றது அதனுடைய பொருள் வந்து சமாளி. செட்டப், செட்டப் இட்ஸ் அ ஃப்ரேசல் வேர்ப். அதனுடைய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமைப்பது. தே செட்டப் அ லெபரட்டரி அப்படின்றாங்க இல்லையா, அதான் பொருள். செட்டப்னா அமைப்பது. இண்டிபெண்ட் குரூப்னா தனித்து செயல்படக்கூடிய ஒரு குழு, யாருடைய இன்டர்வென்ஷனும் இல்லாமல் தனித்து செயல்படக்கூடிய ஒரு குழு, அதான் இண்டிபெண்ட் குரூப். அடுத்து எக்ஸ்ப்ளோர். எக்ஸ்ப்ளோர்னா டிக்ஷனரியில் இதுக்கு வந்து ஒரு 3 மீனிங் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டு அனலைஸ், டு எக்ஸாமின். தமிழில் வந்து பார்த்தோம்னா பகுத்தறிவது. ஒரு பொருளை என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அலசி ஆராய்ந்து பார்க்குறோம் இல்லைங்களா, அதனுடைய பொருள் தான் வந்து எக்ஸ்ப்ளோர். அந்த அர்த்தத்தில் தான் இந்த பேராகிராஃபில் இந்த வேர்பை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ப்ளோர் மீன்ஸ் டு அனலைஸ், டு எக்ஸாமின்.
தமிழில் பகுத்தறிவது. They build unique instruments and pursued research from very large telescope in Chile and the Keck Observatory, Hawaii, respectively. For 3 decades, the groups tracked nearly 30 stars, in particular one star named S2 or SO2. Pursue அதனுடைய மீனிங், இந்த வேர்பனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா டு ட்ரை டு டூ ஆர் டு ட்ரை டு அச்சீவ் சம்திங். ஏதாவது ஒரு சாதனையை நம்ம செய்ய முயற்சிக்கிறோம் இல்லைங்களா, அதனுடைய பொருள் தான் வந்து பர்சியூ. அப்சர்வேட்டரி, இது வந்து இங்கே நவுனாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்சர்வேட்டரி என்னன்னா வானவியல் ஆராய்ச்சி மையம். இந்த அப்சர்வேட்டரி அந்த இடத்துல இருந்து தான் வந்து சயின்டிஸ்ட் அஸ்ட்ரானட்ஸ்லாம் வந்து பிளானட்ஸை வந்து ஆராய்ச்சி செய்வாங்க, எதை நோக்கி அது நகர்ந்து கொண்டு இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு. வானத்தில் இருக்கிற நிகழ்வுகளை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறது வந்து இந்த ஆராய்ச்சி கூடத்திலிருந்து தான் பண்ணுவாங்க. அதற்கு தான் வந்து அப்சர்வேட்டரி அப்படின்னு பெயர். மூன்றாவது ரெஸ்பெக்டிவ்லி, இட்ஸ் அன் அட்வர்ப். அதனுடைய பொருள் தமிழில் என்னன்னு பார்த்தோம்னா அதே போல், அதே முறையில், இந்த சேம் ஆர்டர், அதுதான் வந்து ரெஸ்பெக்டிவ்லி. நான்காவதா ட்ராக், இது வந்து வேர்பு. இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா பின்பற்று. இங்கிலீஷில் டு ஃபாலோ, இந்த நம்பரை ட்ராக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எங்கே இருக்காங்க அதை பின்பற்றி ட்ராக் பண்ணு, அதான் அதனுடைய பொருள். நியர்லி அப்படின்னா இட்ஸ் அன் அட்வர்ப். கிட்டத்தட்ட, நியர்லி 10,000 people கேம் எஸ்டர்டே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதான் 10,000 மக்கள் கிட்டத்தட்ட வந்தாங்க நேற்று அப்படின்றாங்களே, அதான் அதனுடைய பொருள். அடுத்ததாக வந்து ஒரு புதிய இடியம்ஸ் இதில் இங்கே இருக்குது. அது என்னென்னா இன் பர்டிகுலர். அதனுடைய பொருள் வந்து பார்த்தோம்னா எஸ்பெஷலி, பர்டிகுலர்லி அல்லது குறிப்பாக தமிழில், அதான் அதனுடைய பொருள். This star's orbit has been nearly completely tracked. These stars followed elliptical Keplerian orbit, which can only imply a central concentrated massive object, a supermassive black hole. Stars orbit அப்படின்னா விண்மீனுடைய வட்டப்பாதை. விண்மீன் ஒரு வட்டப்பாதையில் வந்து சுற்றி வருகிறது இல்லையா, அதனுடைய பொருள் தான் ஸ்டார்ஸ் ஆர்பிட்னா விண்மீனுடைய வட்டப்பாதை. கம்ப்ளீட்லி அப்படின்னா இட்ஸ் அன் அட்வர்ப். அதனுடைய பொருள் நமக்கு தெரிஞ்சது தான் முழுவதுமாக. இந்த எலிப்டிக்கல் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இந்த ஆர்டிக்கலில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் அஸ்ட்ரானமி ஃபீல்டில் பயன்படுத்துவாங்க. எலிப்டிக்கல் அப்படின்னா சம்திங் தட் ரிசம்பிள்ஸ், அதான் லிட்ரல் மீனிங். நான்காவது கெப்லரியன். இந்த கெப்லரியன் அப்படின்ற வார்த்தை, கெப்லர் அப்படின்றவர் வந்து ஒரு ஜெர்மன் அஸ்ட்ரானமர், அவருடைய பெயர்லேருந்து வரக்கூடியது தான் இந்த வார்த்தை கெப்லரியன். ஐந்தாவதா ஆர்பிட். இங்கே வந்து இந்த ஆர்பிட் அப்படின்ற வார்த்தையை நவுனாக யூஸ் பண்ணியிருக்காங்க, நீள்வட்ட பாதை. ஆறாவது வந்து இம்ப்ளைங். இம்ப்ளைனா இன்டெரக்ட்லி சஜஸ்ட். இன்டெரக்டாக ஒரு சிலதை வந்து சொல்கிறது, உணர்த்துவது, பொருள் தருவது, அதனுடைய பேர் தான் வந்து இம்ப்ளை. ஏழாவது வந்து மேசிவ். இதனுடைய பொருள் வந்து பிக், லார்ஜ், பெரிய. இது வந்து இங்கே அட்ஜெக்டிவாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதுதான் அதனுடைய பொருள். இதில் நம்ம கற்றுக்கூடிய வார்த்தை என்னென்னு பார்த்தோம்னா எலிப்டிக்கல், ஆர்பிட், இம்ப்ளை, மேசிவ், கம்ப்ளீட்லி. கம்ப்ளீட்லி வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான், பொதுவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான். ஒரே ஒரு வார்த்தையை நிறைய பொருளில் பயன்படுத்துவாங்க. இப்போ ஆர்பிட் அப்படின்னு பார்த்தோம்னா அதை வந்து வேர்பாவும் பயன்படுத்துகிறாங்க, நவுனாவும் பயன்படுத்துகிறாங்க. Thus, the prize strings together theoretical research from 1960s driven by conviction and a 3-decade-long observational study that started in the 1990s. It reiterates that in the pursuit of truth, time is but a twinkle. Thus அப்படின்னா அது வந்து ஒரு அட்வர்பு. அதனுடைய சினானம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஹென்ஸ், எனவே, அதான் அதனுடைய பொருள். தஸ்னா எனவே, அதான் அதனுடைய பொருள். ரெண்டாவதா ஸ்ட்ரிங் டுகெதர். இது வந்து ஒரு நியூ ஃப்ரேஸ் வேர்ப் நம்ம இந்த பேராகிராஃப்ல இருந்து கற்றுக்குறோம். அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டையும் இணைப்பது, டு கம்பைன் டுகெதர், ஸ்ட்ரிங் டுகெதர். அதாவது இந்த நோபல் ப்ரைஸு 1906 தியரட்டிக்கல் ஒர்க் பண்ணதையும் 1990 அப்சர்வேஷனல் ஸ்டடி பண்ணதையும் இணைக்குது.
அந்த பொருளில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்ட்ரிங்ஸ் டுகெதர்னா ரெண்டுத்தையும் இணைப்பது. அடுத்து டிரைவ். டிரைவ்னா நமக்கு வந்து ஓட்டுதல் அது மட்டும்தான் தெரியும், வாகனம் ஓட்டுறது. ஆனால் இதை வந்து நிறைய மீனிங்கில் பயன்படுத்துவாங்க. இங்கே வந்து எந்த மீனிங்கில் பயன்படுத்தியிருக்காங்கன்னா உந்துதல், ட்ரிவன் பை கன்விக்ஷன், திட நம்பிக்கையால் உந்தப்பட்டு நான் இதை செய்தேன் அப்படின்னு தூய தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, அதான் அதனுடைய பொருள். டிரைவ், ட்ரோவ், ட்ரிவன். ட்ரிவன் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃபார்ம். நாலாவது டெக்கேட். டெக்கேட்னா இட்ஸ் அ நவுன். 10 ஆண்டுகள் வந்து டெக்கேட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதனுடைய பொருள் என்னன்னா 10 இயர்ஸ். 1 டிகேட்னா 10 இயர்ஸ், அதான் அதனுடைய பொருள். நான்காவது ரீஇட்டரேட். இட்ஸ் அ வேர்ப். ரீஇட்டரேட்னா வந்து ரிப்பீட் பண்ணுறது, திரும்பவும் சொல்கிறது, திரும்பவும் அழுத்தி சொல்கிறது. ஐந்தாவது ட்விங்கிள், நவுன், அதனுடைய பொருள் லைட். ஸோ வியூவர்ஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் பேஷன்ட்லி லிசனிங் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ஏதாவது புதுசாக ஆங்கிலத்தில் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.